ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் டவுன் ஆகிறது. ஏன் வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியூஸ் டவுன் ஆக முன்னாடி வீடியோ போடக்கூடிய நம்மளை டவுன் பண்ணுறாங்க. அது எப்படி, யார், என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூஸ் டவுன் ஆகுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தம்ப்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணும். அதே மாதிரி டைட்டில் ரொம்ப கேட்சியாக கொடுக்கணும். அது கூடவே டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், டேக் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான செட்டிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வீடியோவை நம்ம ஒன்ஸ் அப்லோட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்குறேன். ஆனாலும் என்னோட வியூஸ் ரொம்பவே டவுன் ஆகிருக்கு. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப் நல்ல வியூஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கம்மியாச்சு, அப்புறம் 75% கம்மியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10-20 வியூஸ் போகுது கூட ரொம்ப டஃப்பாக இருக்குது. யாரெல்லாம் இது கரெக்டு, எனக்கும் இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த 10-20 வியூஸ் மட்டும்தான் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம தான் காரணம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், யூடியூப் அனலிட்டிக் ஒவ்வொரு நாளும் சேமாக செயல்படாது, மாறிக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் எப்படி செயல்படுதுன்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் மக்கள் உங்களோட தம்ப்லைனும் உங்களோட டைட்டிலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஓகே ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வரவே பெரிய கஷ்டம். அதையும் மீறி உங்களோட தம்ப்லைனை பிடிச்சி ஒருத்தவங்க உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்திருக்க ஆடியன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு செகண்ட் 2 நிமிஷம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வீடியோவோட ரிட்டேஷன் இருக்குல்ல, அந்த டைமிங் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்டார்டிங்கில் அதை பார்த்து தான் நம்மளோட ஆடியன்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்குவாங்களா இல்லை பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு 2 விஷயம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸ் நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம தான் நம்மளோட சேனலில் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதில் பேசக்கூடிய கருத்தாக இருக்கட்டும், அதில் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப யூனிக்காகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி வரக்கூடிய ஆடியன்ஸ் ஸ்டார்டிங்கில் அவங்களோட வீடியோவை பிடிச்சி உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்றில் பிடிக்காம போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்த்து போயிடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு 10 பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு 100 பேர் உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, 1000 பேர் 10,000 பேர்கிட்ட எப்படி போய் நம்மளோட வீடியோவை ரீச் பண்ணி கொடுக்கும். யூடியூப் நம்மளோட சேனலை எல்லா விதமான மக்களுக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது. நம்மளோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி யூடியூப்பே அனலிட்டிக் பண்ணி அவங்கக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது. பட் நம்மளை நம்பி உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸை நம்ம தான் ரொம்ப நேரம் நம்மளோட சேனலில் பார்க்க வைக்கக்கூடிய விதமான கண்டென்ட்டாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், விளாகாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவும் என்டர்டெய்னிங்காகவும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான யூடியூப்க்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யூடியூப்பில் பயணிக்கிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லா விதமான பீப்புளும் இருப்பாங்க. எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு தரக்கூடியவங்களாக இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பயந்து போய் நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு சில பேர் யூடியூப்பில் சரி நம்மளும் பார்க்கலாம், நம்மள்கிட்ட இருக்க திறமையை நம்ம வீடியோவை கொடுத்து நம்மளுக்கு ஏதாவது அதில் யூஸாக இருக்கா, இது மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமா, இல்லை நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியுமா, இல்லை நம்மளும் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த யூடியூப்பில் வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், யூடியூப் நம்மளுக்கு மன உளைச்சலை கொடுத்து நம்மளை ரொம்ப டவுன் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் யூடியூப் நம்மளே டவுன் ஆகுனது போய் இப்போ மற்றவங்க நம்மளை டவுன் ஆக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாறி நிற்கிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், யூடியூப்பில் வரக்கூடிய எல்லாரோட வீடியோவும் பார்ப்போம். அப்படி ஒரு சேனல் நேற்று நான் பார்க்கும்போது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களும் இந்த யூடியூப் பற்றி தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட வீடியோ சரியில்லை, நீங்கள் வீடியோவை ஒழுங்காக எடுக்கலை, உங்களோட தம்ப்லைன் நீங்கள் ஒழுங்காக வைக்க தெரியல, உங்களோட டைட்டில் உங்களுக்கு ஒழுங்காக கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ் என்ன சொல்கிறது, டைரெக்டாகவே உங்களோட வீடியோ உங்களோட சேனலே சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணிடுறாங்க. என்னடா
என்னடா இது இப்படி டிமோட்டிவேட் பண்ணுறாங்களே அவங்க சேனலில் உள்ள ஆடியன்ஸை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் தெரியுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியலன்னா இந்த மாதிரி பெய்டு கிளாஸ் வந்து நான் ஜாயின் நடத்த போகிறேன். அதில் வந்து விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுட்டு போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காசு கட்டி தான் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு கோர்ஸ் படித்து அப்புறம் தான் நம்ம வீடியோ போடணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான அவசியம் வந்து தேவையில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். வந்த உடனே எல்லாரையாலும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளே ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களாக வந்து கற்றுப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கான லேர்னிங் வந்து நம்மளோட அனுபவம் மூலமாகவே கிடைக்கும். இப்போ நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம சேனலில் நிறைய விதமான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணி வரும்போது ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் வந்து வைக்க தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து ஓகே இப்படி தான் தம்ப்லைன் வைக்கணுமா அப்படின்னு கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் டைட்டில் இப்படி தான் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இப்படி கொடுக்கணும், வீடியோ வந்து லாங் வீடியோவுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ கேமரா வந்து வைக்கணும், எந்த வீடியோ எந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நம்ம எத்தனை செகண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. அதுதான் நம்மளை பார்க்க வரக்கூடியவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ விலாக் போட்டிருக்க டைம்லையுமே என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைரெக்டாக நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து பயம் காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்குலாம் எப்படி பயம் காட்டுறாங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட சேனலில் வீடியோவுக்கு வியூஸ் போகலை, 2 மைண்ட் செட்டாக இருப்பாங்க. இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா குயிட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள சரி ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறவங்கள எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ போட தெரியல, உங்களோட கண்டென்ட் சரியில்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள டவுன் பண்ணிடுறாங்க. டவுன் பண்ணது மட்டும் இல்லாமல் காசு கட்டி நீங்கள் என்கிட்ட கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது புது விதமான வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான மைக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு எந்த விதமான ஆக்சசரிஸும் நான் வந்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கையில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தான் நம்மளோட கேமரா. நம்மளோட அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன், நம்மளோட ஓன் வாய்ஸ் தான் நம்மளோட மைக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம போஸ்ட் பண்ணி மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதுக்கு நானே ஒரு சாட்சி. நம்ம வந்து காசு கட்டி தான் மானிட்டேஷன் வாங்கணும், காசு கட்டி தான் சப்ஸ்கிரைபர் ஏற்றணும், அது மாதிரி காசு கட்டி தான் எப்படி வீடியோ போடணும் கற்றுக்கிடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு தவறுகள் மிஸ்டேக் செய்ய செய்ய நம்ம அதை வந்து திருத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அனுபவம் வந்து நமக்கு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளாலையும் வின் பண்ண முடியும். முயற்சி ஒன்று தான் நமக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை நம்பி நிறைய டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க ஆசைப்படுறவங்க வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறது வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட எதுக்கு நீங்கள் லைக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் வந்துச்சு. லைக் அப்படிங்கிறது வந்து ஓகே நம்ம சொல்கிற டிப்ஸ் வந்து இத்தனை ஒரு லைக் இத்தனை ஒரு 50 லைக் வந்திருக்குன்னா இந்த 50 பேருக்கு இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு. ஓகே அவங்களுக்கு நம்ம இன்னும் நல்ல நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் எல்லா டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போட்டால் வந்து நம்ம சேனல் வந்து ஓடாது, வீடியோ தொடர்ந்து போடாதீங்க அப்படின்னு சொல்ல கருத்து வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு என்னோட சேனலில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன், பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட சேனலோட வீடியோஸு. நான் ஒரு நாள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நான் அப்லோட் பண்ணாமல் போயிட்டேன். எப்போவுமே நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணாமல் போயிட்டேன் 4 டேஸ்க்கு முன்னாடி. அது ஒரு நாள் விட்டுட்டு நான் மறுநாள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள் 422 வியூஸ் மட்டும்தான் அந்த வீடியோவுக்கு போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து நம்மளோட வீடியோவை ஒழுங்காக பார்க்காம இருந்தாலோ, நம்மளோட டைமிங் கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலோ யூடியூப் வந்து அடுத்த ஆடியன்ஸுக்கு நியூவாக கொண்டு போய் சேர்க்காது. இது ரொம்ப ரொம்ப ஃபேக்ட். அடுத்த நாள் நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் அந்த செகண்ட் டே போட்ட வீடியோக்கு வியூஸ் கம்மியாக வந்துருச்சா, அடுத்து நான் கண்டினியூ மறுநாள் போட்டேன். அதுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 2.8K வரைக்கும் போயிருக்கு. அப்படியே அடுத்தடுத்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்து கரெக்டாக வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ தெரியுமா ஒரு வீடியோ வந்து ரொம்ப கேப் விட்டு வீடியோ போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு செலிபிரிட்டியாக இல்லை 4 பேருக்கு ஒரு கணக்கில் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நம்ம எந்த வீடியோ போட்டாலும் பீப்புள் பார்க்க ரெடியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆன பிறகு தான் நம்ம வந்து வீடியோ வந்து வாரத்துக்கு 1 நாள் வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கணும். வேலை இருக்கிறவங்க வந்து எப்பவும் போல் வாரத்துக்கு 2 நாள் வீடியோ கொடுக்கலாம். நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கிறோம், வீடியோ நம்மளால் டெய்லி போட முடியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெய்லி வீடியோ போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ நம்ம வீடியோ எடுக்கிறோம் வீடியோ போடுறோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட வீடியோ நமக்கு யூஸ் ஆகுற மாதிரியும் நம்மளை பார்க்க வரக்கூடியவங்க ஏதாவது அதில் கற்றுக்கிட்டு போகிற மாதிரியுமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து உங்களோட வீடியோவை லைக் பண்ணுவாங்க, உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதன் மூலமாக உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.